ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கான 92.5%க்கான கட் ஆஃப், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கான கட் ஆஃப், கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கான கட் ஆஃப், இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபர்தராக உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, சாய்ஸ் ஃபில்லிங்கான கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், NRI சீட்டு, டீம்டு சீட்டு, மைனாரிட்டி சீட்டு சேர்ந்து முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். இப்போ வாங்க ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் நம்ம கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு போட்டிருந்தோம். அதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். OC கேட்டகரிக்கு நம்ம 515 போட்டிருந்தோம், அதை சேஞ்ச் பண்ணி 573 போட்டிருக்குங்க. OC கேட்டகரிக்கு 1508 ரேங்க்குக்கு 573 மார்க் இருந்ததுன்னா சேஃபஸ்ட் மார்க்காக எடுத்துக்கலாம். இந்த OC கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேட்டகரி கிடையாது. அது ஓப்பன் காம்படிஷன், அதாவது ஓப்பன் கேட்டகரி. மெரிட்டில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸில் யாரெல்லாம் டாப்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பனில் வைப்பாங்க. உதாரணத்துக்கு SC கேட்டகரியில் ஒரு மாணவர் 600க்கு மேலே இருந்தால் அந்த கேண்டிடேட்டும் OCயில் வருவார். BCMல 600+ இருந்தால் அவரும் OCயில் வருவார். அந்த மாதிரி OC அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு. அந்த கேட்டகரிக்கு 1508க்கு 573 இருந்தால் சேஃபஸ்ட் மார்க். BC கேட்டகரிக்கு 2013 ரேங்கில் 534 மார்க் இருந்தால் சேஃபஸ்ட் மார்க். BCM கேட்டகரிக்கு 203 ரேங்க்குக்கு 523 இருந்தால் சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம் ஃபார் ரவுண்டு 1. அடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸில் இதை விட ஒரு 2 to 3 மார்க்ஸ் அப்படிங்கிறது குறையலாம். அந்த மதிப்பெண் அப்படிங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் எக்ஸிட் ஆகிறாங்களோ அதனை பொறுத்து என்னாகும், இந்த ரவுண்டு 2 ரவுண்ட் 2னுடைய கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு ரவுண்ட் 1ல் லாஸ்ட் இயர் ஒரு 150 பேர் போனாங்க அப்படின்னா 150ங்கிறது இந்த தடவை 200 பேர் போனாங்கன்னா நம்ம தமிழக மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு இன்னொரு தமிழக மாணவர்களுக்கு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ரவுண்ட் 2னுடைய கட் ஆஃப் இதெல்லாம் குறையும். SC கேட்டகரிக்கு 787 ரேங்க்குக்கு 467 மார்க் வரைக்கும் இருந்தால் சேஃப் மார்க். SCA கேட்டகரிக்கு 136 ரேங்க்குக்கு 437 மார்க் இருந்தால் சேஃப் மார்க். ST கேட்டகரிக்கு 52 ரேங்க்கில் கம்யூனல் ரேங்க்கில் 430 மார்க் இருந்தால் சேஃப் மார்க். அடுத்தது நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ். இந்த ப்ரைவேட் காலேஜஸில் 92.5%க்கு கேட்டகரி வைஸாக என்ன மார்க்குக்கு ரவுண்டு 1ல் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். OC கேட்டகரிக்கு 520 மார்க் இருந்தால் ரவுண்டு 1க்கான சேஃப் மார்க். இந்த 520ங்கிறது அப்ராக்சிமேஷன் தான். ஏன்னா இது ஆல் இண்டியா கோட்டாவில் கேண்டிடேட் எவ்வளோ பேர் போகிறாங்களோ அதை பொறுத்து இந்த மார்க் அப்படிங்கிறது வேரி ஆகும். BC கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க்கு 3446க்கு 496 இருந்தால் சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். BCM கேட்டகரிக்கு 353 மார்க், அது 353 ரேங்க். BCM கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க்கில் 353ங்கிற ரேங்க் இருந்தால் அவங்களுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்கு 490 இருந்தால் சேஃப் மார்க். MBC கேட்டகரிக்கு 1731 ரேங்க்குக்கு 502 மார்க் இருந்தால் சேஃப் மார்க். SC கேட்டகரிக்கு 1127 ரேங்க்குக்கு 446 இருந்தால் ரவுண்டு 1க்கான சேஃப் மார்க் எடுத்துக்கலாம். இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 4.5 lakhs per year. அது போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது அரவுண்ட் 4.5 to 5 lakhs இதர கட்டணங்கள் அப்படிங்கிறது வரலாம். SCA கேட்டகரிக்கு 226 ரேங்க்குக்கு 408 மார்க் இருந்தால் சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம் ஃபார் ரவுண்டு 1. ST கேட்டகரிக்கு 72 ரேங்க்கில் 410 மார்க் இருந்தால் சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டா அரசு ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய
கல்லூரிகளுக்கான ரவுண்டு 1க்கான கட் ஆஃப். இதுவே வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 5ல் ஒரு காலேஜ் வந்து டீம்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதில் 92.5%க்கு ஓசி கேட்டகரிக்கு 502 மார்க் இருந்தால் சேஃப் மார்க், பிசி கேட்டகரிக்கு 3596 ரேங்க்குக்கு 493 மார்க் இருந்தால் சேஃப் மார்க், பிசிஎம் கேட்டகரிக்கு 369 ரேங்க்குக்கு 485 மார்க் இருந்தால் சேஃப் மார்க், எம்பிசி கேட்டகரிக்கு 1879 ரேங்க்கில் 496 மார்க் இருந்தால் சேஃப் மார்க், எஸ்சி கேட்டகரிக்கு 1229 ரேங்க்கில் 440 மார்க் இருந்தால் ரவுண்டு 1க்கான சேஃப் மார்க் எடுத்துக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 233 ரேங்க்கில் 400 மார்க் இருந்தால் ரவுண்டு 1க்கான ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கான சேஃப் மார்க்காக எடுத்துக்கலாம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 6,40,000 ப்ளஸ் இதர கட்டணங்கள் அடங்கும். எஸ்டி கேட்டகரிக்கு 83 ரேங்க்கில் 397 மார்க் இருந்தால் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு ரவுண்டு 1க்கான சேஃப் மார்க். அடுத்தது அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5%க்கான சேஃபஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு வந்து பிசி கேட்டகரிக்கு 448, பிசிஎம்முக்கு 465, எம்பிசிக்கு 477 மார்க்கு, எஸ்சி கேட்டகரிக்கு 450 மதிப்பெண்ணும், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 449 மார்க்கும், எஸ்டி கேட்டகரிக்கு 467 இருந்தால் அரசு பள்ளி மாணவர்கள் 7.5%க்கு கீழே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃபும் அதே போல் காலேஜ் வைஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட்.